ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல புது வெப் சீரிஸ் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே அழகான ஒரு லவ் ஸ்டோரி. நம்ம எல்லாராலையும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. புதுசு புதுசா மெமரிஸ் வர பழசு மறந்து போகும். ஆனா இந்த கதையோட ஹீரோக்கு அவர் சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதுல சோகமா நடந்த எல்லாம் வந்து வந்து இவருக்கு ஞாபகப்படுத்தும். இவருக்கு இருக்க ஒரு அழகான லவ் ஸ்டோரி தான் இந்த சீரிஸ். இதோட பேரு ஃபைண்ட் மீ இன் யுவர் மெமரி. சரி வாங்க இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் நம்ம சேனல்ல பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் நடந்து வரான். அந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் லைவரை கட் பண்ற இடம் மாதிரி இருக்கு. அப்புறம் தான் தெரியுது அது அந்த கண்ட்ரியை சேர்ந்த ஒரு நியூஸ் சேனல் ஆபீஸ். அந்த ஆளு போய் அங்க உட்கார்றான். அவன் ஒரு நியூஸ் ரீடர். எல்லாமே ரெடி ஆனோடனே அவன் நியூஸ் படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ டி. அந்த ஊர்ல இருந்த ஹவரங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதை பத்தி அவர் நியூஸ் ரீட் பண்றாரு. அவர் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவருக்கு முன்னாடி இருந்த டெலிபிராம்டர் ஒர்க் ஆகாம போயிடுது. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படாம எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டா சொல்லிடுறாரு. இதுலயே தெரியுது அவர் ரொம்ப திறமையான நியூஸ் ரீடர்னு. அவர் நேர்மையா கரெக்டா ஒர்க் பண்றதுனாலயே அங்க இருந்த பாதி பேருக்கு இவரை பிடிக்காது. அவரை பத்தி பின்னாடி பேசிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா யாருக்கும் இல்லாத ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னா அவரோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியும். சின்ன வயசுல நடந்தது கூட அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்படி அவர் நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட மறக்க முடியாத மெமரிஸ்லாம் இவருக்கு வந்து போகுது. இவர் கார் ஓட்டிட்டு போறாரு. அப்போ ஒரு பொண்ணு இவர் கார் பக்கத்துல வந்து விழறா. இதெல்லாம் அவருக்கு மைண்ட்ல வந்து போகுது. அதெல்லாம் நினைச்சு இவரோட முகமே மாறுது. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஏதோ லிங்க் இருக்கு. இப்போ பிளாஷ்பேக்குக்கு போனா சின்ன வயசுல லீ கிட்ட ஒரு டாக்டர் அவனோட பழைய மெமரிஸ் பத்தி சொல்ல சொல்லி கேட்கிறாரு. அவனும் சின்ன வயசுல ஒரு பொம்மையை எடுக்க போய் அதை அவன் மண்டையில விழுந்ததா சொல்றான். இவன் பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கான். அவன் தான் அந்த டாக்டரோட பையன். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டு. அவன் என்ன சொல்றான்னா உனக்கு ஞாபகம்லாம் இல்ல. அதெல்லாம் யாரா சொல்லி தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல அவன் அப்பா சைலண்டா இருக்க சொல்றாரு. அந்த டாக்டர் வேற ஏதோ இன்சிடென்ட் சொல்ல சொல்லி கேட்க இவனும் இன்னொரு மெமரியை அவர்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு இப்போ வந்தா நம்ம ஹீரோ அந்த ஷோவை முடிச்சுட்டு வெளியே வர, அவர்கிட்ட அங்க வேலை செய்யற ஒரு பையன் வந்து பேசுறான். நெக்ஸ்ட் வீக் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட சேர்மன் இந்த சேனலுக்கு இன்டர்வியூ குடுக்கறதா இருந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால அவர் அதை கேன்சல் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ அவர் நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்தே ஆகணும்னு சொல்றாரு. அவரு வந்தா நீங்க அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி பேசுவீங்களான்னு கேட்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. இத நம்ப நான் ஒண்ணும் லூஸ் இல்ல. நீங்க அவர இன்டர்வியூல வச்சு செய்ய போறீங்கன்னு அந்த பையன் சொல்லிட்டு போறான். அந்த பையன் நெக்ஸ்ட் வீக் வரப்போற கெஸ்ட்ட காமிக்கிறான். இவரும் அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஹீரோயின் இருக்கா. அவ தான் நெக்ஸ்ட் வீக்கோட சீஃப் கெஸ்ட். இவரு இந்த சீஃப் கெஸ்ட்ட சேஞ்ச் பண்ண முடியாதான்னு கேட்க, மந்த்லி ஒரு வாட்டியாச்சும் இந்த மாரி செலிபிரிட்டீஸ இன்டர்வியூ எடுத்தே ஆகணும்னு சொல்றான். சரி ஓகே என்ன ஆனாலும் நாளைக்கு இன்டர்வியூக்கு அந்த சேர்மன் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு லீ இப்போ ஆஃபீஸ விட்டு கிளம்புறாரு. லீ இப்போ அவர் வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அங்க அவர் வீட்டோட டைனிங் டேபிள்ல நெறைய ஃபுட்லாம் சாப்பிட்டு அந்த கவர்லாம் அப்படியே இருக்கு. உள்ள இருந்து ஒரு பையன் வரான். அவன் தான் நம்ம லீயோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் தான் லீய செக்கப் பண்ற டாக்டரோட பையன். இவன் இப்படி டைனிங் டேபிள்ல குப்பை மாரி வச்சதுக்கு லீ திட்டுறாரு. இவனும் படிச்சு முடிச்சுட்டு டாக்டரா தான் இருக்கான். லீ இந்த மந்த் செக்கப்புக்கு வராதனால இவனே வந்ததா சொல்றான். இனிமே நான் செக்கப்புக்குலாம் வரமாட்டேன். என் மெமரிஸ் 25 வருஷமா இப்படித்தானே இருக்கு. இது என்ன மாறவா போகுது அப்படின்னு சலிப்பா சொல்றாரு. ஆனா அவர் ஃப்ரெண்டு நீ வந்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்றாரு. லீ இப்போ அந்த நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூக்கு வரப்போற அந்த ஹீரோயின பத்தி இவன்கிட்ட கேட்கிறாரு. இவன சோசியல் மீடியால அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுது. அதனால இவனுக்கு அந்த பொண்ண பர்சனலா தெரியுமான்னு கேட்க, நான் இந்த ஊர்லயே ஃபேமஸ் பொண்ணு நக்கலா அந்த பையன் சொல்றான். லீ நைட்டு தூங்காம அந்த ஹீரோயின் பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்றாரு. மார்னிங் ஆகுது ஒரு லேடி பதட்டமா ஒரு வீட்டுக்குள்ள மேல போறாங்க. ஒரு ரூம் உள்ள போய் தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ண எழுப்புறாங்க. அந்த பொண்ணு தான் அந்த ஹீரோயின். அந்த லேடி யாருன்னா இந்த ஹீரோயினோட பிஏ. அப்புறம் உரிமையான ஃப்ரெண்டும் கூட. இவள பத்தி சோசியல் மீடியால ஒரே காசிப்ஸ் வைரல் ஆகுறதா சொல்றா. ஆனா இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. அடிக்கடி நடக்கிறதான அந்த ஹீரோயின் காமா இருக்கா. 2 பசங்க கூட அவள சேர்த்து வச்சு காசிப்ஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த 2 பசங்களும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மா கேஷுவலா தான் வெளிய போயிருக்கா. அத இந்த மீடியா இப்படி போட்டுட்டாங்க. ஹீரோயின் இப்போ கிளம்பி அவங்க ஆஃபீஸுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிஏ, ஒரு மேனேஜர், அப்புறம் ஒரு கார் டிரைவர் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. வந்திருக்க எல்லாரும் இவ கூட சேர்த்து வச்சு பேசின அந்த 2 பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இவ மேல செம கோவமா இருக்காங்க. எப்படியோ அவ அந்த கூட்டத்த தாண்டி ஆஃபீஸ் உள்ள போயிட்டா. உள்ள போனோனே அவ ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க இருக்க மிரர்ல இவ லிப்ஸ்டிக்கால் நோன்னு எழுதி ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றா. வெளிய இருக்க கூட்டத்தெல்லாம் சமாளிச்சு இவங்க எல்லாம் உள்ள வராங்க. வந்து பார்த்தா இவள காணோம். இவரோட மேனேஜர் அவ ஃபோன எடுத்துட்டு போயிட்டாருன்னு பதறாங்க. அவங்களுக்கு ஹீரோயின பத்தி நல்லா தெரியும். ஏன்னா ஹீரோயின் ஒரு கோளாறு. அதனால அவங்க தான் எல்லாரும் அவள பத்திரமா பாத்துக்கிறாங்க. இவ போட்ட அந்த போஸ்ட் ரொம்ப வைரலா போயிருச்சு. நம்ம லீயும் கூட அத ஆபீஸ்ல இருந்து பாக்குறாரு. இன்னைக்கு அந்த சேர்மன் கூட இன்டர்வியூ நடக்க போது அவர் ஆபீஸ்ல இருக்க கெஸ்ட் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்க லீ அவரை பார்க்க போறாரு. போகும்போது அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு லேடி இவர்கிட்ட வந்து இன்னைக்கு நடக்க போற இன்டர்வியூல இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி பேச போறீங்களான்னு கேட்க இவரும் ஆமான்னு சொல்றாரு. அந்த சேர்மன் நம்ம பிரசிடென்ட் கூட மார்னிங் சாப்பிடும்போது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை பத்தி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம லீயும் சரி நான் எதுவும் அதை பத்தி கேட்கல அவர்கிட்டன்னு சொல்ல, உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ கண்டிப்பா கேட்ப. உன்னை நம்ப நான் தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க.
இந்த லேடி குடுக்குற பில்டப்லயே தெரியுது லீ இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்ன்னு. வர சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. லீ இப்போ அந்த ஆஃபீஸ் கெஸ்ட் ரூம் உள்ள போக, வெளிய இருந்த அந்த சேர்மனோட பிஏ இவர நிறுத்தி, இப்போ அவரு ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம்னு சொல்ல, லீயும் வெயிட் பண்றாரு. அப்போ லீ அந்த பிஏ கிட்ட நீங்க அடிக்கடி உங்க கிளாஸஸ மாத்துவீங்க போலன்னு கேட்க, ஆமா எனக்கு நெறைய கோவம் வரும்னு சொல்ல அந்த பிஏ சொல்றாரு. உங்க மண்டையில அடிபட்டுருக்கு. நீங்க அடிக்கடி கீழ கூட விழுவீங்களான்னு கேட்க, இவரு அவரோட முடிய வச்சு மறைக்கிறாரு. என்னமோ நடந்திருக்கு. லீ அந்த விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு. இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லீ இவருகிட்ட அவரு வாங்குன அவார்ட பத்தி கேட்க, அவரு ரொம்ப பெருமையா சொல்றாரு. நார்மலா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கப்போ, திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி கேட்கறாரு. இவருக்கு வேற வழி இல்லாம அது நடந்ததுக்காக எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறாரு. இனிமே நடக்காது, ஏதோ தப்பாயிருச்சுன்னு சமாளிக்கிறாரு. லீ வச்ச செக்ல எப்படியோ எஸ்கேப் ஆயி சமாளிச்சு வெளிய வந்துட்டாரு. அவரு லீ மேல செம்ம கோவமா இருக்காரு. அப்போ வச்சது ஆப்பே இல்ல. இப்பதான் லீ பெரிய குண்ட வைக்கிறாரு. லாஸ்ட் 3 இயர்ஸா உங்க பிஏவ நீங்க அடிச்சு கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு சொல்றாரு. அவரு அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த பிஏவோட லாஸ்ட் 3 இயர்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ட லைவ்லயே படிச்சு காமிக்கிறாரு. அந்த பிஏ எல்லாத்தையும் பின்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல 3 இயர்ஸ் முன்னாடி லீ இவர்கிட்ட ஒரு கவர் ஸ்டோரிக்காக போயிருக்காரு. அப்போ அந்த சேர்மனோட ஆபீஸ் வாசல்லயே அவரோட பிஏவ எதுக்கோ போட்டு அடிச்சத இவரே நேர்ல பார்த்திருக்காரு. அதையும் இவரு லைவ்லயே சொல்றாரு. இன்னும் கூட நெறைய ப்ரூஃப்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்ல அந்த சேர்மனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரால பேச முடியாம அப்படியே இருக்காரு. இந்த ஷோவ பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் இவரோட சைலன்ஸ பார்த்து இவரு கண்டிப்பா இந்த பிஏவ அடிச்சிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஷோக்கான டைம் முடிய வருது. அதனால லீ அப்படியே ஷோவ க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அந்த சேர்மேன் எதுவும் பேசாம அப்படியே எழுந்து போயிடுறான். போகும்போது அவனோட பிஏவ மொறச்சு பார்த்துட்டு போறான். லீயும் அந்த பிஏவும் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு. இனிமே நான் என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன்னு அந்த பிஏ சொல்றாரு. லீ இப்போ ஆஃபீஸ் விட்டு கிளம்ப, அப்போ வெளிய பார்த்தா ஒரே ஸ்னோஃபாலா இருக்கு. அகைன் லீக்கு அவரோட அந்த பழைய மெமரீஸ் வந்து போகுது. அதுல அந்த பொண்ணு இவரு டிரைவ் பண்ற கார் பக்கத்துல விழறா. நெறைய மெமரீஸ் அவங்க ஒண்ணா இருக்க மாரி அவருக்கு வந்து வந்து போகுது. அவரு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஷூட்டிங்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனுக்காக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயி போறாங்க. அப்ப இவங்க கூட நடிக்கிற கோ ஆக்டர் இவங்க போட்டிருக்க அதே காஸ்டியூம போட்டு வந்திருக்காங்க. இத பார்த்த அந்த கோ ஆக்டர் நீ போய் வேற காஸ்டியூம் போட்டுட்டு வான்னு சண்டை போடுறாங்க. அந்த ஹீரோயினும் சரி இவகிட்ட சண்டை வேணாம்னு சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோனே அந்த காஸ்டியூம பார்த்து ஃபுல் ஷூட்டிங் செட்டே அவங்க அழகா பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்த அந்த கோ ஆக்டர் கடுப்பாயி பிடிக்காம போயிடுறா. இப்போ சீன் எடுக்க போயிட்டாங்க. சீனோட சிச்சுவேஷன் படி நம்ம ஹீரோயின் மேல தண்ணி ஊத்தணும். ஆனா அந்த கோ ஆக்டர் அத மீறி அவங்க கன்னத்துல அரைஞ்சுடுவாங்க. ஆனா சீன் நல்லா வந்ததுனால எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் பரவால்ல ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு விட்டுர்றாங்க. இப்போ ஒரு காலேஜ்ல புரொஃபசர் ஒருத்தர் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நியூராலஜி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவரு தான் லீய சின்ன வயசுல இருந்து செக்கப் பண்ண அந்த டாக்டர். லீயும் ஃப்ரெண்டோட அப்பாவும் கூட. அவரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஞாபக சக்தி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் எல்லாத்தாலயும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. புது மெமரீஸ் வர வர பழசு மறந்து போகும்னு சொல்றாரு. லீயோட மெமரீஸ் மறக்க முடியாதது. அத பத்தி இவரு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி ஒரு புக் எழுதி வச்சிருக்காரு. இத பத்தி ஒரு ஸ்டூடண்ட் கேட்கிறா. அந்த கேஸ்ல இருந்த அந்த பையன் என்ன ஆனா, இப்ப எப்படி இருக்கான்னு கேட்க, நான் அவன் கூட டச்ல இல்ல. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றாரு. கிளாஸ முடிச்சுட்டு அவர் பையனுக்கு ஃபோன் பண்ணி, "லீயோட லாஸ்ட் ரிப்போர்ட் நீ அனுப்பவே இல்ல. என்னாச்சுன்னு?" கேட்க, அவன் பிஸியா இருந்ததா இவன் சொல்றான். இந்த மந்த் எண்டுக்குள்ள நீ ரிப்போர்ட் குடுக்கலன்னா, இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இன்னைக்கு ஹீரோயினுக்கு இன்டர்வியூ இருக்கு. அதனால அவங்க ஆஃபீஸ்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லீய பத்தி பேசிக்கிறாங்க. இவள அடிச்ச அந்த கோ ஆக்டர் கூட லீ இன்டர்வியூல மாட்டிட்டு முழிச்ச வீடியோ பார்க்கறாங்க. ஹீரோயினோட மேனேஜர் இவளுக்கு ரிலாக்ஸிங் மெடிசன் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. அதெல்லாம் வேணாம். இத விட பெட்டரா ஒண்ணு இருக்குன்னு இவளோட கார் டிரைவர பார்க்கறா. அந்த நியூஸ் சேனலோட ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அங்க இருக்க கெஸ்ட் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. இவளோட கார் டிரைவர் அந்த பையன் வந்து இவகிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். இவ தைரியமா இருக்க சரக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. இவன் லைட்டா அத காஃபில மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். இவளோட பிஏக்கும் மேனேஜருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இவங்க பேசிட்டு இருக்க இவளோட பிஏ வந்துடுறா. அந்த கார் டிரைவர் 2 காஃபிய டேபிள்ல வச்சிடுறான். ஒண்ணு நார்மல் காஃபி, இன்னொன்னு சரக்கு மிக்ஸ் பண்ண காஃபி. ஹீரோயினோட பிஏக்கு டவுட் வந்து 2ம் காஃபி தானே, எது குடிச்சா என்னன்னு காஃபி எடுக்க போறா. அப்போ கரெக்ட்டா லீ கதவ தட்டுறான். பிஏ இவள எதுவும் பேச வேண்டாம்னு சொல்றா. லீ உள்ள வந்தோனே அவரு அழகா இருக்கறதா ஹீரோயின் சொல்றா. பிஏவும் அந்த கார் டிரைவரும் நீங்க பேசுங்க நாங்க போறோம்னு சொல்லிட்டு வெளிய போயிடுறாங்க. லீயும் அந்த ஹீரோயினும் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. நார்மலா ஜஸ்ட் கான்வர்சேஷன் மாரி தான் இருக்கும். நீங்க இன்டர்வியூ நெனச்சு பயப்படாதீங்கன்னு லீ சொல்றாரு. இவர் போட்டிருக்க டை இந்த கோட்டுக்கு நல்லா இல்ல. அத மாத்த சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. சரி இவரு வேற இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் இவர்கிட்ட காஃபி குடிக்கிறாங்களான்னு கேட்டு அங்க இருந்த காஃபி எடுத்து குடுக்குறாங்க. லீ அத குடிச்சிட்டு இது என்ன காஃபியா இல்ல சரக்கா இப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஐய்யய்யோ! எனக்கு வர வேண்டியது அது மாத்தி உங்களுக்கு குடுத்துட்டேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. லீ அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு. அதுல கொஞ்சமா தான் மிக்ஸ் பண்ணதா லீ கிட்ட சொல்றாங்க. லீ அந்த ரூம விட்டு வெளிய வராரு. அப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்த அந்த பையன் வந்து சீஃப் கெஸ்ட் எப்படின்னு கேட்கறான். என் எதிர்பார்ப்ப ரொம்ப மிஞ்சி இருக்காப்பா. ரொம்ப கிரேசியான பொண்ணுன்னு சொல்லிட்டே போறாரு. இவரு ஃப்ரெண்ட் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி லைட்டா குடிச்சுட்டேன். ஒண்ணும் ஆகாதுல்லன்னு கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ தைரியமா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்றான்.
இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போது லீ அந்த செட்டுக்குள்ள போறாரு. அந்த ஹீரோயின் சொன்ன மாரி இவரு டைய மாத்தாம வந்து உட்கார்றாரு. இத அந்த ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணி ஏன் டைய மாத்தலன்னு கேட்க, என்கிட்ட இது ஒண்ணு தான் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க பொய் சொல்றீங்க. உங்க ரூம்ல இருந்து நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு டைய காமிக்கிறாங்க. இத சேஞ்ச் பண்ணிக்க சொல்லி லீய ஃபோர்ஸ் பண்றாங்க. ஷோ ஸ்டார்ட் ஆக 1 மினிட் தான் இருக்கு. லீ டக்குன்னு டைய சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லீ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நார்மலா கேள்வி கேட்கிறாரு. கொஞ்சம் போன அப்புறம் வழக்கம் போல எல்லாருக்கும் செக் வைக்கிற மாரி இந்த ஹீரோயினுக்கும் வைக்கிறாரு. ஹீரோயின் லைட்டா சமாளிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 5000 கவுண்ட்டுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிறேன்னு அந்த ஹீரோயின் சொல்ல, இத கேட்டோனே அவரு ஒரு மாரி ஆயிடுறாரு. அப்போ அவருக்கு பழைய மெமரி வருது. அதுல ஃபிளாஷ்பேக்ல அவரு கூட இருந்த பொண்ணு டி கிட்ட இதே மாரி 5000 கவுண்ட்டுக்குள்ளேயே வாழணும். அப்பதான் லைஃப்ல பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு சொன்ன அதையே இந்த ஹீரோயினும் சொல்றாங்க. இப்போ இவரு அமைதியா எதுவும் பேசாம அப்படியே இருக்காரு. டாக் பேக்ல இருக்கவரு என்ன ஆச்சு லீன்னு கத்துறாரு. அந்த ஹீரோயினும் லீக கூப்பிடுறாங்க. ஆனா இது எதுவுமே அவர் கவனிக்காம சைலண்டா இருக்காரு. அந்த ஹீரோயின் எழுந்து போய் அவர் மேல கை வைக்க, அவரு அப்படியே ஹீரோயின பாக்குறாரு. ஹீரோயினும் லீய பாக்குறாங்க. அப்படியே 2 பேரும் பாத்துட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாரி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ நம்ம சேனல்ல பாக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.